தம்பி நீங்க கண்ணாடி எதுக்கு போறீங்க? தோரணையை கொடுக்கறது தான். தோரணையா இல்லப்பா, அது காமெடியா இருக்கு. நீ என்னப்பா வீட்டில் ஜாலியா இருக்க? வீட்டில் தண்டை சோறுன்னு திட்டி வாங்கி சாப்பிட்ற சாப்பாடோட அருமை எனக்கு தான்டா தெரியும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், நீ எழுப்பி விட்டு எந்த வேலையும் சொல்லிடுறாங்க, என்னோட மறு உருவத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்க உனக்குலாம் எப்படா பொழுது போகுது? வயிறார சாப்பிட்டு மனசார தூங்குங்க, எப்படி பொழுது போகுது மட்டும் பாருங்க. நீ என்னப்பா ஐடி கம்பெனியில் வேலை ஆகுற, ஜாலியாக இருப்ப. தூங்காம காலையிலையும் நைட்டு வேலை ஆக்குற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். சொந்த காசில் சாப்பிட்றத விட திருட்டுத்தனமாக சாப்பிட்றதுல ருசியே தனிதான்ப்பா. என்ன நம்ம பெருமாள் மாணி தெரியுது? ஆமா நம்ம பெருமாள் தான். என்னடா புதுசா கடைலாம் ஓபன் பண்ணிருக்க, ட்ரீட்லாம் கிடையாதா? எதா இருந்தாலும் காசு தான்ப்பா. என்ன நண்பா நமக்குள்ள என்ன நம்மளை திடீர்னு வெளியே விளையாடலாம் போக சொல்றாங்க? நமக்கு தெரியாம ஏதாவது சாப்பாடை முடிச்சு விட்டுறலாம் பாக்குறாங்க. இவள விடக்கூடாது. தண்டை சோறு வேலை வெட்டி இல்லாதவன் இப்படி வீட்டுல திட்டு வாங்கிட்டு உனக்கு எப்படா சாப்பிட்றதுக்கு மனசு வருது? பசிக்குதுல, வேற என்ன பண்ண? நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல திறமையை காட்டி பரிசை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். முதல்ல எந்த ஒரு வேலையும் யோசிக்காம பண்ணி விட்டுருவேன். ஒரு வேலையை பண்றதுக்கு 1000 தடவை யோசிக்க வேண்டியது இருக்கு. என்ன நம்ம எந்திரிச்ச உடனே நமக்கு காப்பி கொடுக்க வருவாங்களே, எவனையுமே காணோம். வர வர இவங்களுக்கு பொறுப்பே இருக்க மாட்டேங்குது. இப்பதான் போனை நோண்டிட்டு எழுத உட்காந்தோம், மறுபடியும் போனை நோண்ட தோணுதே. வாரத்தில் 6 நாள் ஸ்கூலு, 1 நாள் லீவு. இந்த ஒரு நாள் வீட்டில் உட்காந்து எழுதுற மாதிரி ஹோம்ஒர்க்கை கொடுத்துட்றாங்க. கொடுமாடா. ஆஹா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? வெட்டி பயலுக்கு 7 விதமாக சாப்பாடு வைப்பாங்க, கொடுக்குறத சாப்பிட்டு போடா. என்னைய போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறீங்களடா. உங்களை நம்பி இனிமேல் எந்த விஷயத்தில் இறங்க மாட்டேன்டா. இது ஒரு பிரச்சனையே இல்லை, இருந்தாலும் குழப்பமா இருக்கு. என்னப்பா சொல்லு. ஒரு முட்டை இருக்கு, அது ஆம்லேட் போடவா ஆஃப் ஆயில் போடவான்னு தெரியல. எங்கடா வெட்டின முடி மாசா இருக்கு? நல்ல வேலை நீ நாளும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கடா. நம்ம அவன் வீட்டில் இருக்கும்போது கூட இவ்வளோ சந்தோஷமா இல்லை, அனுப்பி வைக்கும் போது இவ்வளோ ஆனந்தமா இருக்கானே. அந்த அளவுக்கு நம்ம அவனுக்கு என்ன தொலைய கொடுத்தோம்? என்னடா வந்தவொடனே போரையை பற்றி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு காரணத்தை சொல்லி நாளைக்கு ஸ்கூலை கட்டடிக்கலாம் பார்த்துட்டியா? நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களாடா. என்ன செஞ்சோம் போதவில்லை. கன்னத்தில் கை வைக்காதடா, வீட்டுக்கு ஆகாது. நானே ஒரு பெரிய பீடை, என்கிட்டே வா. நல்ல வேலைடா மோனே, அந்த பழத்தெல்லாம் கீழே கொட்டலான்னு வச்சிருந்தேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதை சாப்பிட்டு என் கவலையை போக்கிட்டாங்க. ஆமாடா மோனே, அந்த பழத்தெல்லாம் வாங்கி 1 வாரம் ஆயிடுச்சு. நம்மளால நமக்கே ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற நிலைமை வரும்போது என்னத்த வாழ.